गाइस நான் தான் உங்களோட TWD டச். இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கொஞ்சம் லேட்டாக ரெக்கார்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நான் வந்து மறந்துட்டேன் ஆக்சுவலி. சாரி கீஸ். நான் அப்படியே TNW கேமிங் கூட பேசிட்டு அப்படியே விளையாடுற நேரத்தில் நான் லேட்டாக ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால தான் சரி இந்த மேட்ச் வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் தான் கீஸ் கொடுக்குறோம். ஓகேவா? இது வந்து என்ன மேட்ச் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா CSK. அது ஏன் வந்து நான் ஹீரோக்கு போகிற மேட்ச் தான் இது. அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. TNW கேமிங் வாய்ஸ் நான் அப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்திருக்கோம். ஆனால் என்ன ஆச்சு, நான் மைக்கான் அது நான் வந்து அப்போ வந்து மியூட்டில் வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ரா கார்டரை. அதனால் வந்து எங்கள் 2 பேர் வாய்ஸு கேட்கல. ஸோ அதனால் அவரோட வாய்ஸ் மட்டும் இருக்காது. சரி சாரி கேஸ். அப்புறம் நம்ம வந்து இந்த மேட்ச்சு நமக்கு அச்சீவ்மெண்ட்டை மட்டும் நம்மளால் எடுக்க முடியும். எனக்கு ஒரு நாளில் நம்ம ஆக்சுவலி டாப் அப்பும் பண்ணியிருப்போம். ஆனால் அதை காமிச்சிருக்கலாம், காமிக்க முடியல. ஏன்னா நான் லேட்டாக தான் ரெக்கார்ட் ஆரம்பிச்சேன்னு சொன்னேன்ல. என் டீம் மட்டும் கடைன்னு எல்லோரும் சுட ஆரம்பிச்சிருவானுங்க. திடீர்னு TNW கேமிங்க சுட்டாங்க. ஏய் என்னடா என் தம்பியவே சுடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிருப்பேன். ஆனால் எவனையுமே காணும். நாக்காய் தான் ஒரு எனிமி கடந்தோம். சரி அவரை ரிவைவ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது நான் வந்து அவரே மறந்துட்டேன். அப்புறம் அவர் அடித்தவன் இங்கே ஓடி வருவான் பாருங்க, ஊக்காங்க கொட்டு. நான் உடனே அடிச்சிடுவேன். அவ்வளோவாங்க, அப்படியே ஒரு அழுத்து. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் வருவான், ஓடி என்னை போட்டு அப்படியே இந்த புஷ்பா பாய் அப்படின்ற மாதிரி இருந்தான். அப்படியே ஒரு 8 அமுச்சு விட்டு அப்படியே தூக்கி விட்டோன்னே சேர்த்துனான். உடனே ஒரு கொடியை போட்டு விட்டு அமுச்சு விட்டாச்சு. எல்லாம் நம்ம TNDக்காக தான், அதாவது நம்ம TNW கேமிங்க்கு. அப்புறம் நம்ம இன்ட்ரோவை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் மங்கரிங்லாம் நடந்திருக்கு நம்ம இன்ட்ரோவில். நான் தான் பண்ணேன். நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க வீடியோவை. அப்புறம் தண்ணி நிறையா குடிங்க. ஸ்நாக்ஸை பக்கத்தில் இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா சும்மா தான். நானும் இப்போ தண்ணி தான் குடித்தேன். எல்லாரும் மறக்காமல் குடிச்சிட்டு வீடியோவை பாருங்கள். சரி கைஸ், நம்ம ஹீரோக்கு போக போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் வந்து நான் ஏன்டா நூப்பு ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சும்மா நூறு ப்ராங்க் பண்ணுறதுக்காக போகும்போது இந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம். அப்படின்னு இதையே போட்டு வந்துட்டேன். அவரானா மாற்றிட்டார் உஷாரா. இதோ நானும் இன்ஃபிஎஃப் மட்டும் இந்த நூறு காஸ்ட்யூம் வந்தோம். சரி அப்புறம் அப்படியே குத்தி போயிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லோரும். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இப்போ பாருங்கள், நான் குத்தி போயிட்டே இருப்பேன். எவனுமே கண்ணில் மாட்ட மாட்டான். அப்படியே நான் போயிட்டே இருப்பேன். இந்த ட்ரெயின் வரும். இந்த ட்ரெயின் வந்து எனக்கு இந்த ட்ரெயின் சொல்லாரில் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ லைக் பண்ணுறேங்க. அப்புறம் தோனி பிடிக்குன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. விராட் கோலி பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள். சரி இன்ஃபிஎஃப்எஸ் அங்கே உட்காந்துருக்காரு. அதே மாதிரி நம்மளுக்கு 30 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் இன்னும் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா வியூஸே அதில் ஏறல. அப்புறம் சைடில் ஒரு எனிமி இருந்தான். ஏன்னா ஓரியன் போடும் போது அதில் காமிச்சிது. ஆனால் நான் அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் திருப்ப போகும்போது அவன் ஃபோன்லேயே போய் இப்போ பாருங்கள், அவன் இங்கே தான் இருப்பான். 2 பேர் இருக்கோம். கண்டிப்பாக கீழே குடிச்சா நாங்கள் செத்துருவோன்னு சொல்லிட்டு அவன் எலிமினேட் ஆகிட்டான் ஃபோனில் போய். அவனை பயந்துட்டான். அவன் எப்படினாலும் செத்துருவான். கீழே 2 பேர் நிற்கிறானுங்க, குதிச்சாலே சுற்றுவானுங்க அப்படின்ற மாதிரி தான். அப்புறம் இந்த ஹெல்மெட்டு HP ஹேட் இருக்குல்ல, அது வந்து சூப்பராக இருக்குது. CSக்கு எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சரி மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன் நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா, நிறைய பேர் பண்ணவே மாட்டீங்க. அதனால தான். அதே மாதிரி 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் கொஞ்சம்னா ஒரு 49. ஆமாம் 49 தான். 49 இல்லை 29. நம்மளுக்கு வேறு கன்ஃபியூஸ் ஆகுது கேஸ். நான் வேறு எனக்கு தப்பாக நினச்சிட்டேன் சப்ஸ்கிரைபர்ஸு. அதாவது தப்பாக நினச்சிட்டேன் மீன்ஸ் அந்த மாதிரி இல்லை. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை மாற்றி சொல்லிட்டேன். அப்படியே உல்ட்டாக சொல்லிட்டாங்க. சரி வாங்க
நாம் இங்கே கீழே குதிப்போம். என்ன டிஎன்டபிள்யூ கேமிங்கே கொண்டுட்டிங்களா? அப்புறம் இங்கே ஓரியன் போடுவேன். ஏன்னா இங்கே ஒருத்தன் வந்துட்டான். ஓரியன் எப்படா நாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரில. அவன்தான் பார்த்தீங்களா 2 நாக்கு இங்கே தொடர்ந்து. அப்புறம் அங்கே ரிவைவ் பண்ணாமல் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் ரிவைவ் பண்ணல. யாருமே இல்லை, நான் பண்ண ஓரியன் போட்டு போயிருப்பேன். அது எனக்கே யானே இப்போ வரைக்கும் புரியல. சரி இங்கே பாருங்க, அதாவது நெக்ஸ்ட் எவா வாலெட் நம்ம வந்து எல்லா லெவலும் ப்ரொசீட் போட்டுருவோம். சரி மறக்காமல் அந்த குஷியோ அது உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் அவ்வளோ ஒழுங்காக புரியல ப்ரோ, இம்பார்ட்டன்ட் டாஸ்க்குன்னு ஏதோ வருது அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்பீங்க, வந்தால் கேட்டிருப்பீங்க, நினச்சிருப்பீங்க. நான் அதை லாங் வீடியோவாக போடுறேன். நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க ப்ரோ, லாங் வீடியோவாக போடுங்க ப்ரோ, எங்களுக்கு புரியல ப்ரோ ஷார்ட்ஸில் அப்படின்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு லாங் வீடியோவாக போடுறேன். அப்புறம் நியூ ஆப் வந்துருக்கு கைஸ், நம்மளுக்கு ஒரு 40 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தானே இல்லை, நானே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆப்பை ரிவீல் பண்ணுறேன். ஏன்னா நான் இன்னும் அந்த டெஸ்ட்டு பண்ணல, ஒர்க் ஆகுதான்னு பார்த்தோன்னே நான் உங்களுக்கு அந்த ஆப்பை ஸ்பான்சர் பண்ணுறேன் கைஸ், ஓகேவா? அப்புறம் இங்கே ஒரு என்மி வருவான், டப்புன்னு அவனை அடிச்சுட்டு இங்கே க்ளோவால் போடலான்னு பார்த்தா விட்டேன் அப்படியே. ஏன்னா கீழே என்மி வந்துட்டானுங்க அந்த சைடு. அப்போ பாருங்க ப்ரோ இங்கே எனிமி இருக்காங்க, நீ எங்கே ப்ரோ அங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு என்னை கூப்பிடுவார் இன்ஃபிஎஃப்எஃப். ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா இங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் அடி வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் இப்போ போவோம் பாருங்கள், இங்கே எவனுமே இருக்க மாட்டான். ஆனால் அங்கே ஒருத்தர் இருப்பான், அவனை தூக்கி ட்ராக் அடித்து ஹெட்ஷாட் அடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே போய் டிஎன்டி போயிடுவார், அதனால் அவரை விட்டேன். ஆனால் அவர் போய் செத்துடுவார். கடைசியில் நான் 2v3 பண்ணுற மாதிரி ஒரு நிலமை வந்துடும். சரி பரவாயில்ல 2v3 தான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டேன். ஆனால் பக்கத்தில் ஒருத்தன் வருவான் பாருங்கள் திடீர்னுட்டு, எனக்கு செம ஷாக்கு. இப்போ பாருங்கள் இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆஹா ஏச விட்டார், முறியடிச்சிட்டாரு. சரி பரவாயில்ல விடுங்க, நாம தான் MVP. ஓகே. ஓஹோ 9 கில்லு பாருங்க. ஹீரோயிக் கைஸ். ஆஹா இதான் கைஸ் 10வது டைம் என்னோட ஹீரோயிக் அச்சீவ்மெண்ட். ஆமாம் 10th டைம் தான். ஆமாம் அங்கே பாருங்கள் கைஸ் 10th டைம் பார்த்தீங்களா? இதுக்கு தான் இந்த வீடியோவே. நான் நார்மலாக இறை கிடச்சிருந்தா கூட இந்த வீடியோலாம் போட்டிருக்க மாட்டேன், இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேன். நான் வந்து என்ன ஆச்சுன்னா 10வது டைம், அதாவது அந்த CS ஹீரோ அந்த அவார்டு நம்மளுக்கு கிடைக்க போதில்ல, அதனால தான் இந்த வீடியோவே ஆக்சுவலி மெயினாக நான் அதுக்குள்ளே இந்த வீடியோவே போட்டேன். அப்புறம் ஜெய்மித்ரன், அதாவது நம்மளோட ஃப்ரெண்டு, அவர் கால் பண்ணார், ப்ரோ நான் இன்னும் வீடியோவே முடிக்கல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வருவேன், பாஸ் பண்ணிடுவேன் அந்த நேரத்தில். அவ்வளோதான் கேசிங்க பார்த்தீங்களா ஹீரோயிக் ரிவார்ட்ஸு. இது எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன் கொஞ்சம் மட்டமான ரிவார்ட்ஸ் தான். சரி கேட்குற வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் 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 ஃப்ரம் TWD.